ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. அக்ராஹி கில ஈஸ்வர பரசிவ தஸ்மார்த்ததேஷ சிவः நாதாத்மா சகலாகலः பிரபுரதோ நந்தேஷ பட்டாரகः. தஸ்மாதண்டஜ விஷ்ணுவாசவிதி ஸ்ரீகண்டருத்ராஸ்ததா தந்திராணாமவதாரகோ முனிவரோ தூர்வாசநாமா குரு. சதாசிவசமாரம்பாம் தூர்வாசாச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நவகிரகங்கள் இந்த உலகின் இயக்கத்தில் மிக முக்கியமானவை அப்படின்னு சுவாமி கிரகங்களின் வாயிலாக பலாபலன்களை நிச்சயித்து தருகிறார் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதனால கிரகங்களை பற்றின ஒரு அறிதல் அவசியம். அப்படிங்கிறதுனால பிரதி கிரகங்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன சூரியனா சொல்லுங்க பாப்போம். பாஸ்வானர்க சமேச்ச ரக்த கிரண சிம்மாதிபः காஷ்யபः குருவிந்தோஷ்ட குஜஸ்ச மித்ரமரிகஸ்திருஷ்ட சுப பிரான்முகः சதுர்பார்கவ சௌரயோ பிரியகுரः காளிங்க தேசாதிபः மத்யே வர்த்துல மண்டலே ஸ்திதியுதः குர்யாத் சதா மங்களம். வெரி குட். ஏனாपि पदच्छेदं कर्तुं शक्यते वा? मया शक्यते. भास्वान् अर्क समित् च. अर्क समित्. भास्वान् अर्क समित् च रक्तकिरणः सिंहाधिपः काश्यपः कुर्विन्दोः गुजश्च. गुर्विन्दोः कुजश्च कुजः च मित्रम् अरिकत्रिस्थः शुभः प्राङ्मुखः. अरिकत्रिस्थशुभः प्राङ्मुखः. शत्रुः भार्गवसौरयोः प्रियगुडः कालिङ्गदेशाधिपः मध्ये वर्तुलमण्डले स्थितियुतः कुर्यात् सदा मङ्गलम्. வெரி குட். கிரகங்களினுடைய பிரபாவங்களை அல்லது அதனுடைய பயோடேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஒரு கிரகத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நெற்று பண்ணினாலே நாம் தெரிஞ்சுன்னு விடலாம் இல்லையா. பாஸ்வான் அப்படின்னு முதல்ல வருது இல்லையா, பிரகாசிக்கக்கூடியவன் சூரியன் இல்லையா, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தேஜஹா அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறதுனால பாஸ்வான்னு முதல் வரி வருது. அப்புறம் அர்க்க சமித்துன்னு வருது. அர்க்க பலாஷ கதிரவு ஹெபாமார்கோதபி பல்லஹான்னு உங்களுக்கு சமித்து வகைப்படுத்தும் பொழுது சொல்லுவாங்க. எருக்கஞ்சமித்து அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டான சமித்து, அதனால தான் அர்க்க சமித்துன்னு வருது. அது சூரிய சமித்து அப்படின்னே பேர் எதுக்கு, எருக்கஞ்சமித்துக்கு. அப்படிங்கிறதுனால அர்க்க சமித்து அப்படிங்கிறது வருது. அப்புறம் என்ன வருது, ரத்த கிரணஹா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய கிரணங்கள் ரத்தமயமானவை, சிகப்புமயமானவை. அப்படிங்கிறதுனால ரத்த நிறைய வியாக்கியா சொல்கிறான். பட் இந்த ஸ்லோக ரீதியாக அப்படியே போயிடும். ரத்த கிரணஹா அப்படிங்கிறதுக்கு பெரிய வியாக்கியா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பொன்மயமாக அது சிகப்புமயமான கிரணங்களை உடையவர் அப்படிங்கிறது சாமானியமாக பொருள் கொண்டுக்கலாம். அப்புறம் சிம்ஹாதிபகா இல்லையா, ராசிகளுள் அவர் சிம்ம ராசிக்கு அதிபதி. எந்த ராசிக்கு யார் அதிபதினு ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுமா? சொல்லுங்க. மேஷ விருச்சிகோ தானே ஆரம்பம், சொல்லுங்க பாப்போம். மேஷ விருச்சிகயோர் பௌமஹ துலா விஷபயோசிதஹ धनुर्मीनकयोर् मन्त्री कन्या मिथुनयोर् बुधः सिंहस्याधिपति सूर्यः कटकस्याधिपः शशिः मकर कुंभकयोर् मन्दः राशिनाथा इमे मताः. சிம்ஹாதிபகான்னு வருதுனால் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு? சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால அவருடைய டீட்டெயிலில் ஒன்றா வருது. இவர் ரத்த கிரணம் உடையவர்,
சிம்மராசிக்கு அதிபதியாக உடையவர், அர்க்க சமித்தை உடையவர், பிரகாசிக்கக்கூடியவர், எருக்கஞ்சமித்தை தனது சமித்தாக கொண்டவர், பிரகாசிக்கக்கூடியவர். இரண்டாவது லைன் என்ன வருது? காஷ்யபஹா. ம் சிம்ஹாதிப காஷ்யபஹா. காஷ்யபகான்னா காஷ்யப கோத்திரத்தை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சூரியன் வந்து காஷ்யப கோத்திரக்காரர் அப்படிங்கிறதுனால கிரகங்களுக்கும் கோத்திரம் உண்டு. இதன் மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்லை, ரிஷிப்பிரவரங்கள்லாம் கிரகங்களுக்கும் உண்டு. கோத்திரம்ங்கிறது என்னது உண்டு? கிரகங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது குரு இந்துஹுனா குருவிந்தோஸ்ச குஜஸ்ச இல்லையா? அப்ப சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய 3 கிரகங்களை நண்பனாக உடையவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி மனிதர்களுக்குள்ள இவர் எனிமி இவர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறோமோ, அது மாதிரி கிரகங்களுக்குள்ளேயும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்திற்கு மித்திரனா இருக்கும், இன்னொரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு சத்ருவா இருக்கும். இந்த மித்திர சத்ரு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு உள்ள மாத்திரம் இல்லை, கிரகங்களுக்கு உள்ளேயும் உண்டு. அப்ப குருவிந்தோஹோ குஜஸ்ச மித்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரன், குரு, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுக்கும் சூரிய பகவான் நட்பு சக்தின்னு அர்த்தம். அவர் நண்பர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன வருது? ஆரிக்க 6 3 இந்த இடங்களில் இருந்தால் வந்து சுபஹா, அரிக்க திரிஸ்தஹா இல்லையா? 3ஆம் இடம் 6ஆம் இடம் இது மாதிரியான இடங்கள்ல வரும்பொழுது அவர் கோச்சாரத்துல நன்மையை செய்வார் அப்படின்னு அர்த்தம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசியாக டிராவல் பண்றச்சே அவளுக்கு நன்மை தீமை அப்படிங்கிறது உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது நிறைய உண்டு. 1லேருந்து 12 வரைக்கும் சொல்லலாம். முக்கியமான ஸ்தானமா இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 6ஆம் இடமும் 3ஆம் இடமும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வரும்பொழுது அவர் நன்மையை செய்வார். சுபஹான்னா நன்மையை செய்வார்னு அர்த்தம். அப்புறம் பிராங்முகா தெரியும். சூரியன் கிழக்கு நோக்கிய முகத்தை உடையவர். சைவாகமங்கள்ல அவருக்கு வந்து பশ্চিமாபிமுகான்னு சொல்லியிருக்கு. ஆலயங்கள்ல அவர் மேற்கு நோக்கிய முகத்தை உடையவராக இருக்கும். சைவாகம பிரதிஷ்டை இருக்கக்கூடிய கோவில்கள்ல நவகிரகங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சைவாகம பிரதிஷ்டைன்னா சைவாகமம் இல்லாத சிவாகம கோவிலில் வேற பிரதிஷ்டை இருக்கான்னு நினைச்சுன்ற கூடாது. அந்த சார்ட், அந்த மெத்தடு சைவாகம பூஜையில் இருக்கிற மாதிரி இருக்கும். வைதிக பூஜையில், தாந்திரிக பூஜையில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சூரிய பூஜையில் வர மாதிரியே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த சூரியனாக தான் இருப்பார். பொதுவாக இது வந்து விசேஷ திக்கு. பட் சூரியன் அப்படின்னால் பொதுவான திசைன்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? பிராங்முகா, கிழக்கு நோக்கிய முகமுடையவர் சூரியன் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்புறம் என்ன வருது? சத்ருஹு பார்கவ சௌரயோகோன்னா, பார்கவன்னா சுக்கிரனுக்கு பேரு, சௌரிஹின்னா சனீஸ்வரனுக்கு பேரு. சூரியஸ்ய அபத்தியம் புமான் அயம் சௌரிஹி இல்லையா? அப்ப சூரியனுடைய பிள்ளை தான் யாரு? சனி பகவான். அப்ப சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் இவர் எதிரி அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி மித்திர லிஸ்ட் வந்துருத்து. அப்புறம் என்ன வருது? சத்ரு லிஸ்ட் யாரு அப்படிங்கறத வருது. அதான் சொல்றாங்க, சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் இவர் எதிரியானவர் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல வருது. அப்புறம் வேற என்ன வருது? அடுத்தது பிரிய குடஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து வெல்லம் அவருக்கு ரொம்ப ஆசக்தியான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதனால சூரியனுக்கு சக்கரப்பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்றது இன்றளவிலும் நமக்கு என்ன இருக்கு? பழக்கத்துல இருக்கு. காரணம் என்ன என்று சொன்னால் அவருக்கு அந்த குடம் அப்படிங்கிறது ரொம்ப பிரீதி, ரொம்ப ஆசக்தி, அதுல ரொம்ப ருச்சியுடையவர் அப்படிங்கிறதுனால பிரிய குடஹா அப்படின்னு வருது. அப்புறம் என்ன இருக்கு? காலிங்க தேசாதிபகானா கலிங்க தேசம்னு ஒரு தேசம் உண்டு. அந்த இந்த வைதிகமா பண்ற இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கலிங்க தேசாய காஷ்யப கோத்ராய அப்படிலாம் சொல்லி அவர் ஆவாகனம் பண்ணுவாங்க. கலிங்க தேசம் அவருடைய ஜென்ம தேசம் என்று சொல்வார்கள். அதனால காலிங்க தேசாதிபகா என்று சொன்னால் கலிங்கம் என்று சொல்லக்கூடிய, கலிங்கம் காலிங்கம் எல்லாம் ஒன்று தானே, தத்பவம் தானே. அந்த காலிங்க தேசத்தில் தோன்றியவர் அல்லது காலிங்க தேசத்தை தனது தேசமாக உடையவர் அப்படின்னு வருது. அப்புறம் என்ன வருது? ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மண்டலங்கள் உண்டு. அதை சக்கரம்னு சொல்லலாம், யந்திரம்னு சொல்லலாம், மண்டலம்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு டிசைன் ஆர்ட், ஒரு டிசைன் கோலம் உண்டு இல்லையா? அது சக்கரம்னு சொல்லலாம். அதில் வந்து இவருக்கு வந்து வர்த்துலாக்காரம், வட்ட வடிவமான மண்டலம் அப்படிங்கிறது சூரியனுக்கு இட வேண்டிய மண்டலம்
அப்படின்னு சொல்லலாம். ஆற்றுல கூட கிரகங்கள் போறல, எந்த கிரகங்கள் போறலையோ அந்த கிரகங்களுக்கு உரித்தான கோலத்தை போடக்கூடிய பழக்கங்கள் உண்டு. இப்போ சூரியன் தசை நடக்கிறது, புதன் தசை நடக்கிறது, இல்லது சனி தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் சுவாமி அடியில் அந்த கிரகத்துக்கு உண்டான மண்டலத்தை வரைவா. சில ஆண்களில் பழக்கம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்படலாம், இது தெரிஞ்சுங்கோ. அப்போ என்னன்னா இவருக்கு பூஜைக்கு இந்த மண்டலம் போட்டு தான் பூஜை பண்ணணும். சாமான்யமாக பூஜை பண்ணுறச்ச ஒரு கிரகத்துக்கு இந்த மண்டலம் எழுதி தான் அது மேலே கலசமோ வஸ்துவோ ஆவாகனார்க வஸ்து என்னவோ பிரதிமையோ வச்சு பூஜை பண்ண போகிறோம். சில பேர் இந்த மண்டலத்திலே வெறும் தானியத்தை வச்சு கூட பூஜை பண்ணுவாங்க. அதாவது அந்த எந்த பத்ததியில் பூஜை பண்ணுறாலும் அந்த பத்ததி சொல்லக்கூடிய விஷயம் பொறுத்தது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு வட்ட வடிவமான வர்த்துலாகாரமான மண்டலம் சூரியனுடைய பூஜைக்கு உகந்ததான வடிவம் மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சதா மங்களம் ஏதாதிருஷா சூர்யா, இப்பேற்பட்ட சூரியனானவர் நமக்கு எப்பொழுதும் மங்களத்தை அருள்வாராக என்று வருகிறது இந்த ஸ்லோகம் இல்லையா? அப்போ யாரு மித்ரன் யாரு சத்ருன்னு சொல்றது இந்த ஸ்லோகம். அப்புறம் அவருக்கு என்ன சமித்து அப்படின்னு சொல்றது, அவருக்கு என்ன பிடிச்ச திரவியம் குடப்பிரியகா பிரிய குடஹா அப்படின்னு வருதுங்கிறதுனால அவருக்கு ரொம்ப வெல்லம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றது. வேற என்ன சொல்றது, அவருடைய தேசம் எங்க, அவர் எங்க பிறந்தார் அப்படிங்கிறத காளிங்க தேசாதிபகான்னு சொல்றது. வேற என்ன சொல்றது, அவருடைய கோத்திரம் சொல்றது, மண்டலம் சொல்றது இல்லையா? ஏறக்குறைய ஒரு கிரகத்தினுடைய பயோடேட்டா, அவருடைய டீட்டெயில் எல்லாமே இந்த ஸ்லோகமானது சொல்றது. அதனால நாம் இந்த ஸ்லோகம் சொல்லி நித்திய நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய அனுகிரகம் கிட்டும்னு சொல்வார்கள், பெரியோர்கள் சொல்வார்கள். காரணம் என்னன்னா, ஒருவரை பற்றி புகழ்ச்சியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் மனசில். நீங்கள் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றின இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மனித மனமானது மகிழ்கிறது. அதுபோல கிரகங்களை அல்லது பொதுவாக தேவதைகளை ஸ்துதி செய்வது என்பது ஒரு மெத்தேடு. வணக்க முறைகளில், ஆராதனா கிரமங்களில் கிரகங்களுடைய பிரபாவங்களை சொல்லி வழிபடுவது என்பது ஒரு மரபு இல்லையா? அப்போ சூரிய பகவானுடைய டீட்டெயிலை உள்ளடக்கிய சூரிய பகவானுடைய என்ன சொல்றது, அவருடைய பிரபாவங்களை, அவருடைய மகிமைகளை, கோத்திர சமித்து அவருக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சே அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்று சொல்வார்கள். அதனால ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம்னா அவருடைய பிரசம்சாவை, அவருடைய பாராட்டை மட்டும் சொல்லாமல் அவருடைய டீட்டெயிலை சொல்றது அப்படிங்கிறது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய தனி அழகுன்னு சொல்லலாம். தியானம்னா அங்க லட்சணங்களை சொல்லும். இது அவருடைய கிரணத்தை சொல்றது, ரத்த கிரணகான்னு சொல்றது, அப்புறம் அவர் பிரகாசப்படக்கூடிய ஒரு பாஸ்வான்னு சொல்றது, அதோடு அவருக்கு பிடித்த விஷயங்கள்லாம் சேகரித்து சொல்றதுங்கிறதுனால சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுவதற்கு ஒரு கருவி இந்த ஸ்லோகம்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. இன்னைக்கு ஸ்லோகம் சூரியனுடையது. இப்படி அடுத்தடுத்த நாட்களில் சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிற எல்லாமே வரிசையாக பார்ப்போம். இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்லுங்க பார்ப்போம். भास्वानर्क समीक्ष रक्त किरण सिंहाधिपः काश्यपः गुर्विन्दोश्च गुजश्च मित्रमरिकस्त्रिस्थः शुभः प्रान्मुखः शत्रुर्भार्गव सौरयो प्रियगुणः कालिंग देशाधिपः मध्ये वर्तुलमण्डले स्थितियुतः कुर्यात् सदा मङ्गलम्. Very good. आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुग्रहणेभ्यश्च नमः.